இதுதான் அம்மா என் கேள்வி. வா கண்ணம்மா, இது ஒன்ற வீடு. வா உள்ள வா கண்ணம்மா. நீ உள்ள வா கண்ணம்மா. என்ன கடை ஆச்சு? நான் உள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும். சில கேள்விகள் கேட்கணும்னு என்ற மனசுக்குள்ள இருக்கு. கேள்வி மேல கேள்வி கேட்க அவ காத்துக்கிட்டு இருக்கா. அவ உன் ரோடு தேடி வருவா. எப்ப வருவா எப்படி வருவான்னு தெரியாது. ஆனா அவ வர வேண்டிய நேரத்துல வருவா. என்ன கண்ணம்மா? இவர் யாரு? எங்க அப்பா, ஒன்ற தாத்த. இவங்க யாரு? எங்க அம்மா, ஒன்ற பாட்டி. நீதான் என்ன வளர்க்கல, இவங்க ஏன் என்ன வளர்க்கல? நான் பிறந்தது உங்களுக்கு தெரியாதா? என் மேல இவங்களுக்கு பாசம் இல்லாம போயிடுச்சா? என்ன ஏன் வேணான்னு முடிவு பண்ணாங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? தாத்தா நான் பேத்திக்கிட்ட பாசமா இருப்பாங்களாமே, என் கூட படிக்கிறவங்க சொன்னாங்க. இந்த தாத்தா ஏன் என் மேல பாசம் வைக்கல? பாட்டினா ரொம்ப பிரியமா இருப்பான்னு சொன்னாங்களே. சொந்தமே இல்லாத என்ற அப்பத்தா என் மேல உசிரியே வச்சிருந்தாங்களே. சொந்த பாட்டி நீங்க, என் மேல ஏன் கொஞ்சம் கூட பாசமே காட்டல? இத்தனை வருஷமா எந்த ஒரு உறவும் இல்லாம, யாரோட பாசமும் இல்லாம, தன்னந்தனியா நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பேன். எனக்கு யாரும் இல்ல யாரும் இல்லைன்னு மத்தவங்கள என்ன குத்தி காட்டி கிண்டல் பண்ணும் போது எத்தனை தடவை செத்து செத்து பொழைச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ற அப்பத்தா வளர்த்த ஆட்டுக்குட்டி கூட அதோட அம்மா ஆட்டு அரவணைப்புல படுத்து தூங்கும். அந்த பாக்கியம் கூட இல்லாம நான் வாழ்ந்தனே. என்ன இந்த கதைக்கு ஆளாக்குனது யாரு? நான் பிறந்தது என்ற தப்பா இல்ல என்ன பெத்தவங்க தப்பா? என்ன பெத்தவங்க உங்க கூட வச்சுக்கிட்டீங்க, என்ன தூக்கி போட்டுட்டீங்களா? அப்படின்னா நான் இந்த உலகத்துக்கு தேவையில்லாதவளா? ஒன்றரை கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத நிலைமையில தான் நாங்க இருக்கோம். குழந்தை நீ எந்த குத்தமும் செய்யல. தோ பெத்த இவத எல்லா குத்தமும் செஞ்சிருக்கா. நீ முறையா பிறந்திருந்தா உன்னை என் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். அப்படி இல்லாம நீ பிறந்ததால தான் நாங்க உன்னை எழுந்துட்டோம். வள்ளி, எதுக்கு இவளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க? மல்லிகா, உன்னை யாரு இங்க இவ்வளவு கூப்பிட்டு வர சொன்னா? ஏற்கனவே ஒன்ற புருஷன் இவ்வளவு காணும்னு ஏன் மேல சந்தேகப்பட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இவ கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? கண்ணம்மாவை கடத்திட்டு போனது யாருன்னு என்ற புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. யாரு? நீங்க தான். நானா? யார் சொன்னா? நீங்க தான் கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னு உங்க கையாளுங்க வந்து சொல்லிட்டாங்கப்பா.
ஏமாமா உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப கேட்டேன் இந்த பொண்ணை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இந்த பொண்ணை நான் கடத்தினா இல்ல மாப்ள, உங்ககிட்ட யாரோ தவறான தகவலை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. தவறான தகவலை நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நில தரகர் மூலமா அருக்காணின்னு ஒரு அக்யூஸ்ட ஏற்பாடு பண்ணி கண்ணமாவை கடத்திருக்கீங்க. அவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. நான் இப்ப இங்க வந்தது உங்களை என்கொயரி பண்றதுக்காக இல்ல, அரெஸ்ட் பண்றதுக்காக. வாங்க போலாம். மாப்ள, நான் நிரபராதி, யாரோ சொல்றதெல்லாம் கேட்டு நம்பாதீங்க. நீங்களா வண்டியில ஏறினா அது உங்களுக்கு கௌரவம், நானா உங்களை வண்டியில ஏத்துனா அது உங்களுக்கு அவமானம். கௌரவம் பெருசா அவமானம் பெருசான்னு சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. போலாம். நில்லுங்க. கடத்தி வச்ச பொடுக திரும்ப வந்துருச்சுல்ல, இதுக்கு மேல என் புருஷன் நீங்க அரெஸ்ட் பண்ணணுமா? உங்க மாமனார் கூட பார்க்காம வண்டியில ஏறி சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? திருட்டு நகை திரும்பி வந்தாலும் திருடன் திருடன் தான். நகை திரும்ப கிடைச்சதால திருடனை விட்டுற முடியுமா என்ன? தண்டனை கொடுக்க வேண்டாம்? எந்த தகப்படுக்கும் தப்போன்னு நல்லா இருக்கணும் தான் என்ன இருக்கும். அதுக்காக என்ற புருஷன் ஏதாவது தப்பு கூட பண்ணிருக்கலாம். அதுக்காக திருட கூட சமமாக்கிடாதீங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் குற்றவாளிங்க தான். இந்த பொண்ணை கடத்தின குற்றத்துக்காக உங்க புருஷனை நான் அரெஸ்ட் பண்றேன். ஐயோ, எனக்கு எனக்கு போவாதீங்க, எனக்கு போவாதீங்க, எனக்கு சொன்ன கேளுங்க, நீங்க போவாதீங்க. ஏடி மல்லிகா, உங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க, பார்த்து சும்மா இருக்கியே, இது உனக்கு நியாயமா? வேண்டான்னு சொல்லுடி. உன்ற புருஷனுக்கு நாங்க யாருமே முக்கியம் இல்லையா? நீதி நேர்மை நியாயத்துக்கு என்ற புருஷன் தான் கிடைச்சாரா? கூட்டிட்டு போவேன்னு சொல்லு மல்லிகா, சொல்லுங்க. எனக்கு 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 நீங்க போவாதீங்க, நீங்க போவாதீங்க சொன்னா கேளுங்க, எனக்கு நீங்க போவாதீங்க. மாப்ள மாப்ள மாப்ள, உங்க கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாப்ள. மாப்ள மாப்ள, அவர் அழைச்சிட்டு போவாதீங்க மாப்ள, உங்க கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவர் கூட்டிட்டு போவாதீங்க மாப்ள. எனக்கு போவாதீங்க, எனக்கு போவாதீங்க, போடுங்க. கேளுங்க. அடி பாவி, அடி பாவி, பெத்த அப்பனா உன் புருஷன் கைது பண்ணி கூட்டிட்டு போறாரு, வாயை திறக்காம பாத்துட்டு இருக்கடி. உன்னை பெத்ததுக்கு நாங்க இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட போறோம், இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட போறோம். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா என்ற அம்மா அடிக்காதீங்க. மாடி வா வா, புதுசா வந்தவளே, உங்க அம்மா அடிச்சு போடாத நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? ஆமா, என்ற அம்மாவை அடிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மாளும் மகளுமா நீங்க எங்கே இருந்துக்குங்க. என்ற புருஷன் இல்லாத வீட்டுல இந்த நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். எனக்கு நான் இங்க இருக்கிற தலை எழுதா இருடி வாரேன், இரு வாரேன். அடியே, என்ற புருஷனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டி. அவருக்கு நான் ஆறு இல்லைன்னு நடிச்சியா? நான் இருக்கேன்டி, நான் இருக்கேன். பாத்தலாண்டி, பாத்தலாம். இனிமே இந்த வீட்டு வாசப்படல நான் மிதிக்க மாட்டேன்டி. பாத்தலாண்டி, பாத்தலாம். ஏடி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே என் புருஷன்ல கஷ்டப்பட்டாரு. வாண்டானே நீயும் சேர்ந்து என் புருஷனை புடிச்சு கொடுத்துட்டீங்கல்ல. எங்களுக்கு காலையில நடிச்சிட்டு இருக்காடி. இருடி இருடி, உட வச்சுக்கிறேன். உட மக்கள் நீ சந்தோஷமா இருக்கடி, சந்தோஷமா இருக்கு. அம்மா, என்னடா கண்ணு, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுனால தானே இத்தனை பிரச்சனையும். நீ இல்லாம நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அதனால எந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு அம்மா நான் இருக்கேன்ல. வா போலாம். அம்மா, எனக்கு ஒரு ஆசைமா. சொல்லுடா, உனக்கு என்ன வேணும்? என்ற ஸ்கூலில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும்
நீதான் என்ற அம்மானை உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. கண்டிப்பா செஞ்சிருவோம் கண்ணு. உன் எல்லா ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நான் தான் உன் அம்மான்னு சொல்லணும். இனிமே உன்னை பிரிஞ்சு நான் இருக்கவே மாட்டேன். போதுமா? அது போதுமா? வா. ஏண்டி காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் இப்படியே பாட்டு கேட்டுட்டு இருந்தா ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணுங்கிற எண்ணமே கிடையாதா? பள்ளிக்கூடமா? என்ற கிளாஸ்க்குள்ள அந்த மஞ்சு டீச்சர் வர வரைக்கும் நான் அந்த கிளாஸ்க்குள்ள போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. மத்தவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்துறா, கிளாஸ் விட்டு வெளியில போக சொல்றா. நான் என்ன அவளுக்கு வேலைக்காரியா? அதுக்காக மஞ்சுவ அவ இவன்னு பேசக்கூடாது பாரதி. உனக்காக நான் அவகிட்ட போய் பேசி பார்த்தேன். அவ அவளாவே இருக்கா, நீ நீயாவே இருக்க. நீ படிக்க வேண்டிய வயசுல படிக்கலனா அதுக்கப்புறம் திரும்ப கிடைக்காம போயிடுமா. அடிப்படை 10வது பாஸ் பண்ணணும். எனக்கு படிக்கிறது பாஸ் பண்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. என்னை அவமானப்படுத்தவங்க யாரா இருந்தாலும் பழி வாங்கணும். நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்ணமாவை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது, என்னையே கால்ல போட்டு மிதிக்க வேண்டியது. ஒவ்வொரு வீட்லயும் அத்தைக்காரி அண்ணன் பொண்ணு மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. இவெல்லாம் ஒரு அத்தையா அத்தை. அத்தையே டீச்சர்னு கூப்பிடணும்னு வேற கண்டிஷன். டீச்சர்னா எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்கூலுக்கு போன்னு சொல்றத விட்டுட்டு வேற ஏதாச்சும் பேசுமா? இல்ல கண்ணு, நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோமா. மஞ்சு டீச்சர் இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன். ஏய், இந்த அம்மாவை நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? ஒன்றரை குணம் என்னன்னு எனக்கு தெரியாது. நீ பண்ணையார் பேத்திங்கிறது இந்த வீட்ல வளர்ந்ததுனாலதான். ஆனா உண்மையிலேயே நீ அம்பராம்பாளையம் கற்பகத்தோட மக. உனக்கு பிடிவாத குணமும் வைராக்கியமும் எங்க வீட்டு சொத்து பாரதி. அதனால நீ இப்படி பிடிவாதம் பண்றியன்னு நான் வருத்தப்படவே மாட்டேன். உன்னை நான் பாராட்டுவேன். நெசமாலியுமா அம்மா? ஆமாண்டி, நீ என்ற பொண்ணாச்சே. பண்ணையாரையும் உங்க அப்பனையும் நான் எதிர்த்து நிக்கிறேன்ல, அதுக்கு என்ன காரணம்? என்ற கிட்ட இருக்கிற பிடிவாதமும் வைராக்கியமும் தான். பழி வாங்கணுங்கிற புத்தி என்ற பரம்பரையிலிருந்து வந்தது. அந்த பரம்பரையை சேர்ந்தவதான் நீ. அதனால உனக்கு எது பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காது. இனிமே மஞ்சு டீச்சர் எனக்கும் விரோதி தான். உண்மையாலுமா சொல்ற? அப்படின்னா அந்த மஞ்சு டீச்சரை பள்ளிக்கூடத்தை விட்டு தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? பள்ளிக்கூடத்துல இருந்து தூக்குறது தான். அதுக்கான கால நேரத்துக்காக வெயிட் பண்ணு. இன்னையில இருந்து அவ 1.5 கிளாஸுக்கு வரமாட்டா. போதுமா? இன்னையில இருந்து அவ 1.5 கிளாஸுக்கு வரமாட்டா. போதுமா? பள்ளிக்கூடத்துக்கு வரவ 1.5 கிளாஸ்க்கு மட்டும் வரமாட்டாளாக்கும். நான் பார்க்க வேண்டிய ஆளை பார்த்துப்புட்டேன், பேச வேண்டியதை பேசி போட்டேன். இந்த ஊர்ல பண்ணையாருக்கு ஒரு செல்வாக்க வளர்த்து வச்சிருக்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு மரியாதையை தேடி வச்சிருக்கேன்.
இனிமே மஞ்சு டீச்சர் 1.5 கிளாஸுக்கு வரமாட்டா. அம்மா இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத்தனை பேர் மத்தியில என்ன அவமானப்படுத்தினா, இப்ப அவ அவமானப்பட்டு கிளாஸுக்கு வராம ஆயிட்டா. இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லம்மா. உண்மையிலே நீ எனக்கு அம்மாவா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. ஒன்ற சந்தோஷம் தான் கண்ணு. ஏன் சந்தோஷம்? இன்னும் எப்படியெல்லாம் நீ வாழணும்னு ஆசைப்படுறியோ அந்த மாதிரி உன்னை வாழ வைப்பேன். சரியா? என்ற மேல இவ்ளோ பிரியம் வச்சிருக்க உன்னைய புரிஞ்சுக்காம இருந்துட்டம்மா. சாரிம்மா. நீ என்னடா தங்க பண்ணுவ? உன் அப்பனோட ஆளுங்க உன்னை அப்படி வளர்த்து வச்சுட்டாங்க. இனிமே ஒன்றை இஷ்டம் போல நீ நடந்துக்க. இப்ப பள்ளிக்கூடம் போச்சல்லோ. இதோ புறப்பட்டமா. ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கெத்தா போய் உட்காருவேன். அந்த மஞ்சு டீச்சர் என்னை பார்த்து தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பார்க்க வேண்டாம்? பாரதினா சும்மாவா? கிளம்பு. பாய்மா. பாய். எப்படியோ உன்னை என்ற வழிக்கு நான் கொண்டு வந்துட்டேன். குட் மார்னிங் உட்காருங்க உட்காருங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு யாரும் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வரல. நைன்த்ல இருந்து 10th கிளாஸ் எடுக்க சொல்லி என்ன ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு கிளாஸ் எடுக்க புது டீச்சர் வருவாங்க. என்கிட்ட நல்ல பிள்ளைங்களா எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி புதுசா வர டீச்சர் கிட்டயும் நல்ல பிள்ளைங்களா நடந்து படிக்கணும். சரியா? எங்க கிளாஸுக்கு நீங்களே இருங்க டீச்சர். புது டீச்சர் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம். ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது. அப்புறம் எல்லாரும் 10th வந்துட போறீங்க. 10th முடியற வரைக்கும் என்ற கூட தானே எல்லாரும் இருக்க போறீங்க. ஒரு மாசம் தானே. இந்த ஒரு மாசம் எங்களோட இருந்துட்டு அப்புறமா 10th போலாம்ல டீச்சர்? ஹெட் மாஸ்டர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்துருச்சுமா. நான் என்ன ஊரை விட்டா போறேன்? இதே ஸ்கூல் தான், கிளாஸ் தானே வேற. டீச்சர், உங்களை மாதிரி மத்தவங்க இருக்க மாட்டாங்க டீச்சர். ஒரு நாள் கூட நீங்க எங்களை திட்டினதே இல்ல. நான் தப்பு செஞ்சப்ப கூட நீங்க என்ன மன்னிச்சு புத்திமதி சொல்லிருக்கீங்க. நீங்க எங்களுக்கு வேணும் டீச்சர். டேய் கணபதி, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவ நீ அழுதா எப்படிரா? ஹெட் மாஸ்டர் கிட்ட நான் வேணா பேசிட்டுமா டீச்சர்? ஓஹோ, அவ்வளவு பெரிய மனுஷனா நீ? நீ போய் என்ன பேசுவ? மஞ்சு டீச்சர் எங்க கிளாஸுக்கு வேணும், வரலினா நாங்க யாரும் கிளாஸுக்குள்ள வர மாட்டோம்னு சொல்லுவேன் டீச்சர். என்ன சொல்றீங்க? ஆமா டீச்சர், நீங்க கிளாஸ்ல வரலனா நாங்களும் வர மாட்டோம்னு சொல்லிட்டோம். தப்பு. இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. கிடைக்கிற உரிமை கிடைக்காம போறதுக்காக போராடலாம். இதுதான் வேணும்னு போராடுறது ரொம்ப தப்பு. நீங்க எல்லாரும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற மாதிரி நடந்துப்பீங்களா இல்லையா? டீச்சர், எங்களை விட்டு பிரிஞ்சு வேற கிளாஸுக்கு போறதுக்கு உங்க மனசு ஏத்துக்குதுங்களா டீச்சர்?